நான் இந்த படத்தை வந்து இப்படி பார்த்தேன் எனக்கு அங்கே தான் சீட்டு கிடச்சிது. ஹாய், இப்போ மார்க் ரெக்கமெண்ட்ஸோட 4th எபிசோடில் ரீவிசிட் பண்ண போகிற படம் எதுனா விக்டோரியா. இந்த படத்தை வந்து நான் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் பார்த்தேன். 2015லேயே பார்த்தேன். அப்போ நான் இந்த படத்தை பார்க்கும்போதே அந்த தேட்டரில் வந்து அவ்வளோ கூட்டம். நான் இந்த படத்தை வந்து இப்படி பார்த்தேன் எனக்கு அங்கே தான் சீட்டு கிடச்சிது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் தட் வாஸ் ஷார்ட் இன் ஒன் சிங்கிள் டேக். இது வந்து ஒரு ஜெர்மன் ஃபிலிம். ஆக்சுவலாக பிளாட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வெளிநாட்டிலேருந்து வேற ஒரு ஊருக்கு வந்து ஒரு மினிமம் வேஜுக்கு வேலை செய்கிற ஒரு காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணுற ஒரு ஹெல்ப்பர் உமன், அவங்க ஒரு நைட் கிளப்பில் ஒரு 4 பாய்ஸை மீட் பண்ணுறாங்க. அந்த 4 பாய்ஸை மீட் பண்ணுறதுனால அவங்களுக்கு நடக்கிற அந்த ஒரு 3 ஹவர்ஸில் நடக்கிற ஒரு சீரீஸ் ஆஃப் சீக்வன்சஸ் தான் படம். அதில் வந்து நிறைய நடக்கும். ட்ராமா இருக்கும், லவ் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும், ஹியூமர் இருக்கும், த்ரில்லர் இருக்கும், க்ரைம் இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும். எதுவுமே ஃபோர்ஸ் ஃபிட்டாக இருக்காது. எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும். ஸோ பப்பில் குடிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது இவங்களை இந்த பசங்களை மீட் பண்ணி இந்த பசங்க அவங்கள ஒரு சுச்சுவேஷனில் புட் பண்ணுவாங்க. இந்த 4 பாய்ஸ் அது வந்து ஒரு மாதிரியான ஒரு கிரிமினலான ஒரு சுச்சுவேஷன். அதில் இவங்க வந்து இவங்களை வாலண்டியர் பண்ணி அது உள்ளே போயிட்டு அதனால் நடக்கிற நிறைய விஷயம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து ஷார்ட் என்ன 3 hours. இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து வெறும் 12 pages தான் இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸில் வந்து இந்த ஆக்டர்ஸ் வந்து அந்த டேரக்டர் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு இம்ப்ரவைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. எதுவுமே வந்து நம்ம பேப்பரில் எழுதி இதை அப்படியே ஒப்பிக்கணும்னா அந்த 3 hours வந்து கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு படம் இது. ஸோ இந்த படத்தை எடுக்கிறதுக்கு இந்த ஃபில்ம் மேக்கருக்கு 3 attempts பண்ணுறதுக்கு தான் இவர்கிட்ட வந்து பட்ஜெட் இருந்துச்சான். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப காஷியஸாக இருந்ததுனால சரியாக பண்ண முடியல. ரொம்ப இங்கே தப்பு பண்ணுறோமோ அங்கே தப்பு பண்ணுறோமோ அப்படின்றதுனால பண்ண முடியல. செகண்ட் அட்டம்ப்ட் ரொம்ப கேவலமாக இருந்ததுனால தேர்ட் அட்டம்ப்ட் அப்போது ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் வந்து இந்த ஃபில்ம் மேக்கர் வந்து அந்த ஆக்டர்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் எடுத்த டேக் தான் வந்து நமக்கு இருக்கிற அந்த டேக்கு. இந்த ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து இது தோத்துருச்சுன்னா பிளான் பி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 10 days வந்து இந்த படத்தோட கட் வெர்ஷனையும் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. பட் ஆனால் அந்த படம் நல்லா வரலன்றது ஃபில்ம் மேக்கரோட இந்த செபாஸ்டியன் சிப்பர் அப்படின்றது தான் இந்த படத்தோட டைரக்டர். அவருக்கு ஒரு இது நல்லா இல்லை, இந்த கட் வெர்ஷன் நல்லா இல்லை, சிங்கிள் ஷாட் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் காஷியஸாக எடுத்த ஒரு அடம் பிடிச்சி எடுத்த ஒரு அரகண்டான ஒரு படம். ஒரு திமிர் தெரியும் அந்த படத்தை பார்க்கும்போது. நமக்கு ஒரு கிரியேட்டரோட திமிர் அதில் வந்து தெரியும். ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் திஸ் ஃபிலிம் ஃபார் த அட்டெம்ப்ட் தே மேடு. விக்டோரியா 2015 ரிலீஸ்டு. இதை செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.